கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே நோன்பு என்பதை பற்றி பரிசேயர்கள் நோன்பு இருக்கிறார்கள், யோவானினுடைய சீடர்கள் வந்து ஏன் இயேசுவின் சீடர்கள் நோன்பு இருப்பது இல்லை என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார்கள். நோன்பு என்பதை பற்றிய விளக்கத்தை, அதனுடைய பொருளை முதல் வாசகத்திலே நாம் விளக்கி சொல்வதாக எசையா புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். அந்த வாசகத்தின் அடிப்படையில் நீங்கள் உண்ணா நோன்பிருந்து எங்களை நோக்காதது ஏன் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கின்றார். ஆக இந்த நோன்பு என்பது என்ன என்று சொன்னால், தங்களுடைய வாழ்விலே அவர்கள் எடுக்கின்ற அந்த நோன்பு என்பது பசித்தோருக்கு உணவை கொடுப்பதாகவும், இடமில்லாத வறியோருக்கு இல்லம் அவர்களை அழைத்து வருவதாகவும், உடை அற்றவர்களை காணும் பொழுது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், இதுதான் உண்மையான நோன்பு என்பதை இந்த முதல் வாசகத்திலே கேட்டோம். அத்தகைய நோன்பைத்தான் ஆண்டவர் இயேசு நற்செய்தியிலேயும் சொல்கின்றார். எனவே வெறுமனே உண்ணாமல் இருப்பது, குடியாமல் இருப்பது அது மட்டும் நோன்பு அல்ல, அது ஒரு அடையாளம். அதனுடைய வெளிப்பாடாக, அதனுடைய வெளி அடையாளமாக நாம் செய்வது நல்ல காரியங்கள். அந்த நல்ல காரியங்கள் தான் நோன்பினுடைய வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்பதை நமக்கு நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் உணர்த்துகின்றார். எனவே இந்த தவ நாட்களிலே நான் நோன்பு இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் காலையோ அல்லது மாலையோ நிறைய பேர் 40 நாட்கள் என்ற வகையிலே நோன்பு இருக்கிறார்கள். இந்த நோன்பு என்பது நமக்கு மட்டும் தானா என்றால் இல்லை. இந்த நோன்பின் பயன் மற்றவர்களுக்கும், தேவையில் இருப்பவர்களுக்கும் உதவி செய்கின்ற ஒரு உயரிய எண்ணம் கொடுப்பதற்கும் தான் உண்மையான நோன்பாக அது இருக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இத்தகைய நோன்புதான் பொருள் உள்ளது, அர்த்தம் உள்ளது, இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது என்ற எசையாவினுடைய கருத்தை நாமும் ஏற்போம். இந்த தவக்காலத்திலே நம்முடைய நோன்பு பிறருக்கு உதவியாக இருக்கவும், இதனால் நாமும் இறைவனோடு இருக்கின்ற உறவை புதுப்பித்து கொள்ளவும் இறையருள வேண்டி மன்றாடுவோம். ஆமென்.